மேலே கோட்டு மாட்டி சரியை போட்ட வேட்டி கட்டி நட்ட நடுவே தோட்டம் தண்ணீர் ராஜா போல நின்றிருந்தார். இரவும் பகலும் தூங்கிடாமல் எங்கும் அங்கும் நகர்ந்திடாமல் பெருமையோடு காவல் காப்பார். பெயரில் இல்லாத காவல்காரர் காக்கை குருவி அங்கே வந்தால் காவல்காரர் நிற்கவன் கண்டு சிக்கிரத்தில் வந்த வழியே திரும்பி ஓடி பயந்து கொண்டு காற்று பலமாய் அடித்ததாலே கனத்த மழையும் பெய்ததாலே நேர்த்தியான அவரின் உடைகள் நீத்தம் கிழிந்து வந்ததோ தையா. இதனை கண்ட காகம் ஒன்று இந்த சமயம் இவருக்கு நாமும் உதவி செய்தால் பயமில்லாமல் உழவலாமே என்று கருதி அருகில் உள்ள வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று யாரில்லாமல் வேலை சென்று வீட்டிற்குள்ளே யாருமில்லா வேலை சென்று கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கட்டிக்கொள்ள சரிகை வேட்டி எடுத்து வந்த காவல்காரை இருக்கும் இடத்தில் போட்டுவிட்டு உடுத்திக்கொள்வீர் என்று சொல்லி ஒதுங்கி நின்று பார்த்ததங்கே காவல்கார பழைய உடையை கழற்றி கீழே போடவில்லை. அவளோடு புதிய உடையை அணியவில்லை. அசையவில்லை. உடனே காகம் அருகில் சென்றே ஊற்று நன்றாய் பார்த்த பின்னர் அடடே இந்த காவல்காரர் யாரோ என்று நினைத்திருந்தேன். வைக்கோல் மேனை துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை என்றே இக்கணத்தை நண்பர் அறிய எடுத்து சொல்வேன் என்று கூறி காவல் காக்கும் பொம்மை தலையில் காலை வைத்து நின்று கொண்டு கூவி அழைத்து பரவி யாவும் கூட செய்து விட்ட தங்கே அளவள்ளியப்பா. பெயர் இல்லாத இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பெயர் இல்லாத. வைக்கோல் மேலே துணியை சுற்றி வைத்திருக்கும் பொம்மை தொடரி அடிக்கோடிட்ட சொல்லின் எதிர்ச்சொல் கீழே. சோளக்கொள்ளை பொம்மை என்பது உயிரற்ற பொருள். அசைய கூட்டல் வில்லை இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது அசைய வில்லை. நித்தம் இச்சொல்லுக்குரிய பொருள் நாளும். தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது எது? தோட்டத்தின் நடுவே ராஜா போல் நின்றது சோளக்கொள்ளை பொம்மை. காவல்காரருக்கு தோட்டத்தில் உள்ள பணி எது? இரவும் பகலும் வயலில் நின்று காவல் காப்பது காவல்கார பணி ஆகும். பொம்மைகளுக்கு கருப்பு கோட்டு வெள்ளை சட்டை கொடுத்தது எது? காகம். காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் ஏன் அணியவில்லை? காவல்காரர் உயிரற்ற பொருள் என்பதால் காகம் கொடுத்த ஆடைகளை காவல்காரர் அணியவில்லை. முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை எடுத்து எழுதுக. சட்டை சரிகை. சட்டை சரிகைன்னு கொடுத்துட்டாங்க. இரவும் இங்கு காக்கை காவல் உடனே ஊற்று சரிகைனா வேட்டி. கருப்பு கோட்டை வெள்ளை சட்டை சோளக்கொள்ளை பொம்மை கனத்த மழை. இந்த சொற்களை கீழே எழுதுக. சரிகை வெட்டின்னு அவங்க எழுதிட்டாங்க. கருப்பு கோட்டு வெள்ளிச்சட்டி சோளக்கொள்ளை பொம்மை கனத்த மழை. இது மட்டும். பாடலை தொடர்ந்து பாடுவோமா? மக்கள் ஒன்று கூடிய மகிழ விரும்பும் திருவிழா குழந்தை செல்வம் யாவுமே கூடியாடும் திருவிழா. பெண்கள் யாவரும்
கூடி மகிழும் திருவிழா கடைத்தெருக்கள் முழுவதும் களை கட்டும் திருவிழா. உரை பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. இது நான் உங்களுக்கு நான் அப்புறமா நாளைக்கு இந்த வீடியோ போடுறேன். இது குழந்தைகள் செல்வமாக உங்கள் இருப்பிடத்திற்கு அங்கிலிருந்து கீழ்காணும் செய்திகளை திரட்டுக. செயல் திட்டம். தோட்டத்தின் பெயர், உரிமையாளர் பெயர், இதை நீங்கள் எழுதணும். அறிந்து கொள்வோம். நீங்கள் இந்த அறிந்து கொள்வோம். சரியா? பாய் பாய். குட்டி சுட்டி பிராப்சா. தேங்க்ஸ். தமிழ் இங்கிலீஷ் பள்ளி கல்வித்துறை தமிழ்நாடு அரசு 4th ஸ்டாண்டர்ட் பருவம் 2 தொகுதி 1